பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஃபைல்ஸு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பேக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்மார்ட் வாட்ச் யாராவது கட்டிடுறீங்க, இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்மார்ட் வாட்ச் நாட் அலோடு. எலக்ட்ரிக் பொருள் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரானிக் வாட்ச்சு, செல்லு எதுவுமே நாட் அலோடு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் ஹெட்ஃபோன் வச்சுருப்போம், ப்ளூடூத் போட்டிருப்போம், மறந்து அப்படியே வந்திருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் செக் பண்ணிடுவாங்க. சார் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே 11:30க்கு ஓப்பனிங் ஆகும். நீங்கள் போய் செக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் போடுவீங்க. பயோமெட்ரிக் போடாமல் போயிடாதீங்க யாருமே. சரிங்க? பயோமெட்ரிக் போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆனன்னு இதுக்கு. ஓகேவா? அதனால் பயோமெட்ரிக் போட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அது கம்பல்சரி எல்லோரும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டு நீட்டான தெளிவாக அட்மிட் கார்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் இருக்கும். 2 பேஜ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டினது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டினதோட. ஓகேங்களா? அந்த 3 பேஜஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே தம்ப் இம்ப்ரெஸ் அங்கேயே வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 2 இருக்குது. கையில் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பென் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? பேக் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கேன், யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போகலாம். வேறு மெட்டல்ஸ் இருக்க மாதிரி வேறு எதுவுமே அந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் கொண்டு போகலாம். மேக்ஸிமம் அங்கேயே தண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் எமர்ஜென்சிக்கு தான் உங்களுக்கு கொண்டு போகிறீங்க. ஓகேவா? அதனால் அதை மட்டும் கொண்டு போய்க்கணும். வேறு டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸ்டாஃப்ஸை கேளுங்க, ப்ளஸ் இன்ஜினியர்ஸ் வராங்க அவங்ககிட்ட கேளுங்க. தப்பாக பண்ண வேண்டாம். ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதான் இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஓகேவா? அதே மாதிரி செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாருமே வெளியே வர முடியாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்சைட் போகிறப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 1:30 வரைக்குமே உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். 11:30 1:30 வரைக்கும் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்கிங் போயிடுவோம். 1:40 எல்லாமே கிளாஸ் அலர்ட் ஆகிடும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஹாலுக்கு அனுப்பிச்சு அப்படின்னா வெளியே வர முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் வந்து யாராவது சாப்பிடாம இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து. ஓகேங்களா? கண்ணாடி போட்டு ஆதார் கார்டு எடுக்கலையாம்மா? கண்ணாடி போட ஆதார் ஆதார் கார்டு பிரச்சனைல நிறைய வந்து போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணா இது அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. சின்ன குழந்தைகள் எடுத்த மாதிரி இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த நம்பர்ஸ் தெளிவாக இருக்கணும். உங்களோட நேம்லேயும் இருக்கணும், ப்ளஸ் இருக்கணும். ஓகே சார். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு அதை ரிமூவ் பண்ணு, இதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் நடந்துக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, யாரையும் வந்து எந்த ஒரு இது டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்படிங்கிறப்ப உங்களை டென்ஷன் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டில் இங்கேயே எல்லாம் ரிலாக்ஸேஷனாக போய்க்கோங்க. உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்குமே. ஓகேங்களா? அதனால் பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களோட நீங்கள் தான் எல்லாருமே டென்ஷனாக இருக்கீங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்க அனுப்பிச்சுடுங்க. அவங்கள நீங்கள் டென்ஷனாக இருப்பி அவங்க பாதி டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் வந்து ஏன்னா நிறைய பேர் காலை இயர்லி மார்னிங்கே சென்டர் வந்து தெரியாதவங்க வந்திருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி லஞ்ச் சாப்பிட்டு மாட்டாங்க. 5:30க்கு தான் வெளியே வருவாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே வர மாட்டாங்க. அதனால் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ள அனுப்பிச்சுடுங்க. உள்ளுக்குள்ளே கேட்டுக்குள்ளே போய்ட்டு வெளியே வர மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகுங்க, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒத்தவங்க இருக்குது, அதில் போய் ஃபோட்டோ எடுத்து வந்துருங்க. சரிங்களா? 1:30ங்கிறப்ப எல்லாருமே உள்ளுக்குள்ள ஆயிடும். 1:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேட்டை. சரிங்களா? அதனால் வந்து யாராவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ மைண்டில் போங்க, டென்ஷன் மைண்டில் போகாதீங்க எல்லாருமே. ஓகேங்களா? அதனால் வந்து பேரண்ட்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய செல் நம்பர்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேரண்ட்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்தீங்கன்னா சப்போஸ் அவங்க ஏதாவது முடியல பட்சத்தில் உங்களுக்கு கூப்பிடுவோம். ஏதாவது ஃபோட்டோஸ் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் போகிறப்பே வந்து செக் பண்ணி தான் அனுப்பிச்சிடுவோம். நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே. உங்கள் கையில் ஹேண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைனாக போங்க, டென்ஷன்லாம் போங்க. எக்ஸாம் எழுதுறப்ப கொஞ்சம் ஃப்ரீ மைண்டில் எழுத பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. 11:30க்கு ஓப்பனிங் கேட் ஓப்பனிங் ஆயிரும். 1 o'clock 2 o'clock யாருமே வந்து கேட்டுக்கு உள்ளுக்கு இன்சைடாக அலோடு கிடையாதுங்க.
சரிங்களா? அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதோ பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பேரண்ட்ஸ் வந்து கேம்பஸில் யாரும் கிடையாது. சார் காரில் யாராவது வந்திருக்கீங்க, 2 வீலர்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு இருக்குங்க. சரிங்களா? மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் எல்லாருமே. இல்லை 2 வீலர் பார்க் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஷாப் போனால் இங்கே நியரஸ்ட் பிளேஸ் ஒத்தக்குறையில் இருக்குது. எல்லாமே டீ கடை, மெஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள போனால் நீங்கள் பார்க்க முடியாது, பேச முடியாது, அவ்வளோதான். போயிட்டு வந்தோம். 1:30 போயிட்டு வரலாம். முந்தா நாள் வந்து நைட்டு கூப்பிட்டாங்க. அப்போ நான் செல்லை வீட்டில் வச்சுட்டு நான் ஆற்றுக்கு போயிட்டேன். 8 மணிக்கு ஆற்றுக்கு போனால் 1 மணிக்கு போயிட்டேன். அது மகத்தனுங்க. நீ போ வரேன், நீ போ சார் வரேன்.